ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஆஸ்திரேலியா 4th டெஸ்ட் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. மொத்தம் 5 டெஸ்ட்டு இந்த சீரீஸில். 3 டெஸ்ட்டு சொல்லும்போது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு டெஸ்ட்டுன்னு தான் சொன்னாங்க. ஆனால் நாளைக்கு நடக்க போகிற 4th டெஸ்ட்டை மட்டும் 4th டெஸ்ட்டுன்னு சொல்லாமல் பாக்ஸிங் டே டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அது என்னது பாக்ஸிங் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 26 டெஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியாவில் வந்து நடத்த வந்து பிளான் பண்ணுவாங்க. அதுக்கு பாக்ஸிங் டே டெஸ்ட் அப்படின்னு அதுக்கு வந்து பேர் இருக்குது. ஏன் இந்த பாக்ஸிங் டே அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா, ஜிம்பாவே இது மாதிரி கிறிஸ்டின் அதிகமாக இருக்க கண்ட்ரியில் கிறிஸ்மஸ் அன்னைக்கு சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் கொண்டாடும் போது ஒரு பெரிய பாக்ஸ் வச்சு அதில் பணக்காரவளாக இருக்கால அவங்க வந்து காசு அவங்களால முடிஞ்ச அளவு எவ்வளோ காசு போட முடியுமோ அந்த காசு வந்து அந்த பாக்ஸில் போடுவாங்களாம். அதுக்கு அடுத்த நாள் இப்போ 26 காலையில் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி அதில் உள்ள காசை எடுத்து யார் கஷ்டப்படுறாங்களோ அந்த நாட்டில் உள்ளவர்களுக்கும் அந்த காசை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுப்பாங்களாம். அதனால தான் இதுக்கு வந்து பாக்ஸிங் டே டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்கு. அந்த தான் அன்றைக்கி பாக்ஸை வந்து 26 ஓப்பன் பண்ணி இல்லாதவங்களுக்கு கொடுக்குறோமோ அதனால் அன்னைக்கு மேட்ச் ஆரம்பித்து அந்த டெஸ்ட்டு வந்து பாக்ஸிங் டே டெஸ்ட்டுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கு அதே மாதிரி இந்தியா ஆஸ்திரேலியா நடக்க போகுது. ஒவ்வொரு வருஷமும் ஆஸ்திரேலியாவில் டிசம்பர் 26 ஒரு டெஸ்ட் மேட்ச் கண்டிப்பாக நடக்கும். வேறு நாட்டோட நடக்கும். இந்த வட்டம் பார்த்திங்கன்னா இந்தியாவோட ஆஸ்திரேலியா வந்தபோது அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா ஆஷஸ் நடக்கும், இங்கிலாண்டோட நடக்கும். ஒவ்வொரு வருஷமும் 26 ஆஸ்திரேலியா வந்து ஏதாவது ஒரு கண்ட்ரியோட வந்து ஒரு மேட்ச் போதும். அதனால தான் இதுக்கு பேர் பாக்ஸிங் டே டெஸ்ட்னு வந்துச்சு. நாளைக்கு வந்து இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் மட்டும் கிடையாது, சவுத் ஆஃப்ரிக்கா பாகிஸ்தான் மேட்சையும் பாக்ஸிங் டே டெஸ்ட்னு தான் நாளைக்கு சொல்கிறாங்க. நாளைக்கு சவுத் ஆஃப்ரிக்காவில் அந்த மேட்ச் நடக்குது. ஜிம்பாவே ஆப்கானிஸ்தான் மேட்ச் நாளைக்கு தான் ஒரு டெஸ்ட் நடக்குது, ஜிம்பாவேவில் நடக்குது. அதுக்கு பேரும் பாக்ஸிங் டே டெஸ்ட்டு தான். ஸோ இதுதான் பாக்ஸிங் டே அப்படின்னு பேர் வந்ததுக்கு காரணம். தேங்க்யூ.